குட் மார்னிங் காய்ஸ். காலையிலே சீக்கிரமாக இருந்துட்டேன். இன்னைக்கு படுத்த பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு காலையில் அருமையான சூடு குளியணும் போட்டு ஷூவை போட்டு நம்ம 5 கிலோமீட்டர் ஓட்டத்துக்கு ரெடி ஆகிட்டேன். பாடியை லைட்டாக வார்ம் அப் பண்ணி நான் அப்படியே ஓட்டத்துக்கு தொடங்கிட்டேன். இதான் நம்ம போகிற வழி. ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் ஓட்டத்தை அற்புதமாக முடிச்சிட்டேன். அண்ணனுக்கு கருப்பு காப்பிக்கு ஒரு சுகர் ஃப்ரீ கொடுத்துட்டு காலை உணவாக ஒரு ஆலு பரோட்டா சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு பயிற்சி கிளம்பிட்டோம். புல்லப்லேருந்து பயிற்சியை தொடங்கிட்டோம். புல்லப்பில் 50 கவுண்ட்டு, புஷ்அப்பில் 50 கவுண்ட்டு, ஸ்குவாட்ஸில் 50 கவுண்ட்டு. கிரன்ச்சஸ் இன்னைக்கு போட மறந்துட்டேன், அதனால கிளாஸ் தவிர்த்துடுங்க. அங்கேருந்து அப்படியே மதியம் ஒன்று சாப்பிட வந்துட்டோம். கிஸ் அண்ணன் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு முட்டை ஒன்று கொடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிவர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம கூட ஜிம்மியும் வந்துட்டான். நாங்கள் தப்பான வழியில் கீழே வந்துட்டோம். சரியான ஃப்ளோப்பாக இருந்தது, நம்மளால இறங்கவே முடியல. நீண்ட நேரம் பிறகு எப்படியே சக்ஸஸாக வந்துட்டோம். இந்த பயணத்தில் நம்ம ஜிம்மி தான் உதவியாக இருந்தான். பாறை மேலே உட்காந்து அந்த தண்ணி சத்தம் கேட்கறது இருக்கே, நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்க. இவன் மட்டும் தண்ணியில் இறங்கி விளாட்னே இருக்கான். தண்ணி சரியான கோல்டு. டால்ஃபின் ப்ரோ வாங்க பாலு வந்துருவான்னு சொன்னேன். அவர் கேட்காம அங்கேயே இருந்தாரு. இந்த சைடு லேண்ட்ஸ்கிளைட் ஆகிட்டு இருக்கு போல, சரியான கடுமையாக இருந்தது. இங்கே 4 மணிக்கே சன்செட் ஆகிடும். ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, நம்மளால வீடியோ எடுக்கவே முடியல. பெரிய போராட்டத்துக்கு பிறகு எப்படியோ வந்துட்டோம். சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.